அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னோட குட்டி வ்ளாக் பார்க்கலாமா? எப்பயும் போல் நம்ம ரொட்டீன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு எல்லாமே குவார்டர்லி எக்ஸாமும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. காலையில் எழுந்திரிச்சோன்னே நம்ம கிச்சன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குமே. ஒரு அடுப்பில் பாலை போட்டுட்டு அப்புறம் என்ன லன்ச் ரெடி பண்ணணும்ல. இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணி சும்மா குஸ்கா மாதிரி செய்வோம்ல, அதுதான் வந்துட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதை வந்துட்டு நல்லா சுட சுட இருக்கும்ல, அந்த தண்ணியிலையும் போடலாம். நான் வந்துட்டு அப்படியே போட்டுட்டு லைட்டாக தண்ணியை சூடு பண்ணிவிட்டு வேலையை முடிச்சுட்டேன். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு அஃப்ரா குட்டிக்கு 2 பேருக்கும் வந்துட்டு பாலை வந்துட்டு ஊற்றி வச்சாச்சு. அப்புறம் நம்மளோட ஃபேவரட் டீயை போட்டுட்டோன்னு வைங்களேன், அது பாட்டுக்கு குதிச்சிட்டு இருக்கும்ல. இங்கிட்ட அரிசியும் ஊற வச்சிடலான்னு சொல்லிட்டு அரிசியும் ஊற வச்சாச்சு. இது அஃப்ரீனோட ஃபேவரெட். இந்த மீல் மேக்கர் இருக்கும்ல, அது வந்துட்டு சிக்கன் மாதிரி நினச்சி சாப்பிட்டுக்கிருவா. நல்லாயிருக்கும். நம்ம எப்பயும் செய்வோம்ல அதே மாதிரி தான். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுட்டு வதக்கி விட்டுட்டு நம்ம சோயா வந்துட்டு சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கோம்ல, அதை நல்லா பிழிஞ்சிட்டு போட்டுக்கிறலாம். இப்போ ஒரு 2 வீக்ஸாகவே ஒழுங்காக வீடியோ போடலையா? நிறைய சிஸ்டர் வந்துட்டு மிஸ் பண்ணுற சிஸ்டர், ஏன் சிஸ்டர் ஒழுங்காக வீடியோ போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறீங்க. அது என்னன்னே தெரியலை. ஒழுங்காகவே கான்சன்ட்ரேட் பண்ணி வீடியோ போடவே முடியலை. என்னாச்சுன்னு எனக்கே தெரியலை. இன்ஷால்லா வந்துட்டு பழையபடி வந்துட்டு என்ன சொல்கிறது, கம்பேக் வரணும் இன்ஷால்லா. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டு ப்ரெட் ஆம்லேட் என்னோடய ஸ்டைலில் சும்மா நானே இந்த ப்ரெட்டில் பெப்பர் உப்பு போட்டுட்டு ஒரே ஒரு ப்ரெட்டை வச்சுட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு சாஸ் இருக்கும்ல, அந்த பாக்கெட் சாஸ் அதை வச்சு விட்டுருவேன். ஃப்ரெண்ட்க்கு இது ரொம்ப பிடிக்கும். மின் சட்னிலாம் இருந்துச்சுன்னு வைங்களேன், நடுவில் ஃபில் பண்ணோம்னா அதுவும் சூப்பராக இருக்கும். ஒரு அடுப்பில் ப்ரெட் ஆம்லேட், ஒரு அடுப்பில் சாப்பாடு. இங்கிட்டு எப்பயும் போல நம்ம பாத்திரமும் சேர்ந்து போச்சு. இங்கிட்டு என்ன சொல்கிறது, ரூம்லேயும் பெட்டெல்லாம் நீட் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. நம்ம குட்டி மேடம்னு எந்திரிக்கல, நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு ப்ரெட் ஆம்லேட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருவேன். எடுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல, அதனால தான். இங்கிட்டு சாப்பாடும் சூப்பராக உதிரியாக செம்மையாக வந்துருந்துச்சு. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் என்ன லஞ்ச் பேக்கில் பேக் பண்ண வேண்டியது தான். அப்புறமா சாங்ஸ் போடாதீங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க. நானும் போடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். சொன்ன மாதிரி இப்போ எடிட் பண்ண வாய்ஸ் ஓவர் கொடுக்க ஒரு மாதிரியாக இருக்குது. என்னன்னு எனக்கே தெரியலை. நான் இப்படி இருக்கவே மாட்டேன். அது என்னன்னு தெரியலை. இன்ஷால்லா எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். அப்படியே பாப்பாவை போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு பாத்திரம் கழுவுறது, வாஷிங் மிஷினில் தண்ணி ஊற்றுறது, அந்த மாதிரி குட்டி குட்டி வேலை இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படியே கிச்சனையும் நீட் பண்ணி முடிச்சாச்சு. இங்கிட்டு ஹாலையும் பெருக்கி விட்டுட்டு ரூமையும் வந்துட்டு நீட் பண்ணிட்டேன். வாஷிங் மிஷின்லேயும் துணியை போட்டாச்சு. அவ்வளோதான். அப்புறம் என்ன, நம்மளோட ஃபேவரட் டீயை நல்லா சுட சுட ஆவி பறக்க உட்காந்து ஒரு 5 நிமிஷம் குடிக்கும் போது அம்புட்டு சந்தோஷமாக இருக்கும்ல. எல்லாருக்கும் வந்துட்டு ஹாப்பி மார்னிங்.